மிஸ்டர் திருநெல்வேலி மரியாதைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் அவர் உண்மையாதான் பேசியிருக்காரு திருச்சியில. இன்னும் வருங்காலத்துல எதிர்கட்சியே இருக்காதுன்னு சொல்லி அது அவர் மட்டும் சொல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா பேசிக்கிறாங்க. ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு போஸ்டிங்ல இருக்காரு, அவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு மரியாதை இல்லாம அவன் இவன் என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு மரியாதைனா என்னன்னு தெரியாத ஆளு நீ அரசியல்ல வந்து ஜெயிச்சு முதலமைச்சரா உட்காந்தீங்கன்னா தலைமைச் செயலகம் என்னத்துக்கு ஆகுது? மயிரா போயிடும். ஏற்கனவே 5 வருஷம் நாரி போயிடுச்சு. விஜய்தியே பின்னாடி வந்து நோடி நிக்கிறீங்களே. திரள் திருட்டினியா, அழகா செட்டில் ஆனியா, போயிடு. தமிழன், தமிழ் பிளட் பேசுறீங்களே, அது மாதிரி நடந்துக்கணும். அடுத்த எலெக்ஷன்ல இல்ல இப்போ ஒரு 1 இயர்ல டோட்டல் எதிர்கட்சியே இருக்காது. இந்த இடைத்தேர்தல் வந்தா தெரிஞ்சிடும் உங்க கதெல்லாம். எதிர்கட்சியே இருக்காது. அறநிலைத்துறை அமைச்சர் வந்து உண்மையதான் சொல்லியிருக்கிறாரு. நாளைக்கு நடக்க போறதே இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நீ பேச்சாளர்ன்ட்டு உனக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. சிறந்த பேச்சாளர் டேக்லைன். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன பேசுறீங்க? பப்ளிக்ல தமிழ்நாடு ஃபுல்லா அவன் இவன் எல்லாம் சேத்துல இருந்து வந்தவங்க தான் நாங்களும். நாவ அடக்கி பேசுங்க. பேசணும்ட்டு பேசக்கூடாது. 5 கொண்ட சேர்ந்தா சண்டைன்னுவாங்க. அந்த கதை தான் உங்க 3 கட்சிக்கும். 3 கட்சி எது எதுன்னு தெரியுங்களே. இப்ப எழுதி வச்சுங்க சார். இனி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள போகுது. அன்னைக்கே பாடிட்டார். இவன் தான் என் தமிழன். சைலண்டா இருந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. திருநிதி சார், இது என்னைக்கு ஒருத்தனை வந்து மரியாதை இல்லாம பேசுறீங்களோ அன்னைக்கு நீ தமிழும் கிடையாது சார். எந்த வகாராவிலையும் சேர்ந்தவன் கிடையாது. நீ எங்க பிறந்த, எந்த நாட்டுல வளர்ந்த, எங்க வந்து சம்பாரிச்ச, ஒன்னும் புரியல உன் கதை. மத்தவங்க சாபத்தை வாங்காதீங்க. திருநிதி சார், கடைசியில பாத்தீங்களா உங்களை சீமான் சார், ஐயா இப்படி எல்லாம் கூப்பிட்டு இந்த ஜனங்க இன்னைக்கு எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? செபஸ்டின் சைமன், திரள்நிதி, அடுத்தது உரல்நிதி. தேவையா சார் இதெல்லாம் உங்களுக்கு? திருநிதி சார், தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அசிங்கசியமா சோசியல் மீடியால கழுவி ஊத்துறாங்க சார். இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சார் திருப்பி திருப்பி விமர்சனம் வச்சு பேசிட்டு இருக்கீங்க? தவறா? இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகு இல்ல சார். நீங்க தலைவனே இல்ல சார். உங்க கட்சியெல்லாம் இல்ல சார். இனிமேல் உங்களுக்கு டிவி கேக்கும் சம்பந்தமே இல்ல. தலைவன் அமைதியா இருக்கான்ல, ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து பேசுறான் அவங்கள. அதான் அமைதி புயல் அட்டகாசமா வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கு. இப்ப இருக்க மாண்புமிகு தமிழக புரட்சி தளபதி சிஎம் பார்த்து நீங்கெல்லாம் கத்துக்கணுங்க. தலைமை பண்பனா என்னன்னு கத்துக்கணும். திராவிட கழகமும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகமும் சரி, நாம் தமிழர் நல்லாதான் இருக்குது பேர். நாம் தமிழர். ஒரு தமிழ மாதிரியா பேசுறீங்க? வெக்கமா இல்ல சார் உங்களுக்கு எல்லாம்? குழந்தைங்கலாம் திட்டுது சார் உங்களை சோசியல் மீடியால. நீங்க பேசாத ஜெனரல் நாலேஜ் கிளாஸுக்கு போகலாம். ஸ்டேஜ்ல எப்படி பேசணும், பப்ளிக்ல எப்படி பேசணும், ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எப்படி பேசணும், குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும், ஒரு மினிஸ்டர் கிட்ட எப்படி பேசணும், ஒரு தலைமை பண்புனா என்ன, தயவு செஞ்சு கிளாஸுக்கு போங்க. ஒன்றும் தெரியல, ஏதோ பிராக்டிக்கலா நீங்க பழக்க தோஷத்துல பேசினீங்க இருக்கீங்க. பழைய உலகம் மாதிரி அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப எல்லாத்தையும் காலமாயிடுச்சு. பார்த்து பேசுங்க.